I don't know how many of you know the concept of சுண்ட குழம்பு. ஸோ பொங்கலுக்கு வைக்கிற எல்லா குழம்பும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரே சட்டியில் போட்டு சுட பண்ணுவாங்க. இட் வில் பி வெரி வெரி டேஸ்டி. அதுக்கு இட்லியோ தோசையோ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எங்கிட்ட தோசை மாவு இல்லாத காரணத்தினால் நான் வீட்டில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் போட்டு ஒரு தோசை மாதிரி ஒன்று பண்ணேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை, ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப நல்லா வந்துருச்சு. ஸோ அதனால் உங்ககிட்ட ரெசிபி ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் திஸ் வீடியோ. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மேபி யூ மே லைக் இட் அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்தி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அது வந்து 6 குட் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன். ஒன்று இஞ்சி, ஸ்ப்ரவுட்ஸ், ஓட்ஸ், ரவை, கொஞ்சோண்டு அரிசி மாவு அண்ட் அவல். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்ல ஐட்டம் தான் நினைக்கிறேன். அப்புறம் உப்பு, பெப்பர், சீரகம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்ல ஐட்டம்ஸ். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் சும்மா ஒரு பிளெண்டரில் போட்டு கடன்னு அரைச்சு இந்த மாதிரி அழகான தோசையாக வந்திருக்கு. ஆக்சுவலாக ஐ லைக் த டெக்ஸ்டர், கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு இது பண்ணணும். ஏன்னா இதில் ஓட்ஸ் வந்து இருக்கிறதுனால அது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றணும் அப்படின்னா வந்து திரண்டுட்டு வரும், ஒழுங்காக ஊற்ற வராது. ஸோ மை பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி.